மில்க் பன்னீரை விடவே எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டான சோயா பன்னீர் டோஃபு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இந்த சோயா வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் மளிகை கடையிலையுமே நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து லைட் எல்லோயிஷ் கலரில் இருக்க இந்த சோயாவை வாங்கிட்டு ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். ஊற வச்சுட்டு நல்லா ஓவர் நைட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் வேலை நம்மளுக்கு அதிகம் தாங்க. இந்த க்ளீன் பண்ணுற இந்த தோல் எடுக்கிற வேலை கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 to 15 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா பிதுக்கி விட்டு நம்ம வந்து கருப்பு உளுந்து வந்து தோல் எப்படி வாஷ் பண்ணி எடுப்போமோ அந்த அளவுக்கு இதை தோலை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுக்கணும். நான் அதை ஒரு 10 to 15 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஊற வச்சுருக்கிறதுல முக்கால்வாசி தான் சேர்த்து அரைக்க போகிறேன். ஏன்னா ஜாரில் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் இடம் இருந்தது, அதனால் நான் முக்கால்வாசி தான் சேர்த்துருந்தேன். மிச்சத்தை அப்படியே வச்சுருந்து அப்புறம் கிரேவி பண்ணும்போது ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுலேயே எனக்கு 1 லிட்டர் மேலே மில்க் கிடச்சிருந்தது. ஸோ அதோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ இது வந்துட்டு ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் மோடில் ஃபஸ்ட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கணும். கிடைக்கிற அந்த பேட்டரை ஃபில்டரில் வச்சு நல்லா வடிகட்டினோம்னா நமக்கு இந்த மாதிரி சோயா மில்க் கிடைக்கும். இந்த மாதிரி டபுள் ஃபில்டரில் வடிகட்டிக்கலாம், அல்லது கிளாத் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம், அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு மில்க் பன்னீரில் கூட ஃபேட்டு கொஞ்சம் இருக்கும். இதில் ஃபேட்டும் ரொம்ப ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கும். டயட்டில் இருக்கிறவங்களாம் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்காய் பால் எடுக்கிற மாதிரியான சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும். அந்த அரைச்ச விழுதை வந்து இந்த ஃபில்டரில் போட்டு வடிகட்டிட்டு மறுபடியும் சக்கையை மிக்சியில் போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி மறுபடியும் வடிகட்டணும். நான் இதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த சக்கை ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அதை நான் செடிங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சக்கையும் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதுதான் சோயா மில்க்கு. இப்போ டயட்டில் இருக்கவங்க கூட இந்த மில்க்கை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். மில்க்குக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா காய்ச்சி பொங்கி வர்ற ஸ்டேஜில் 2 லெமனோட ஜூஸ் எடுத்துருக்கிறேன். இது மில்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால 2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா திரிஞ்சு வரும். இந்த லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டினா அடி பிடிக்கும். இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா இது மாதிரி துணி வடிகட்டி வச்சு நம்ம இந்த பன்னீரை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம்.
இந்த ஃபில்டரில் ஊற்றிட்டு அப்படியே 10 மினிட்ஸ் விட்டுடலாம். தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி வரட்டும். இப்போ இந்த வே வாட்டரும் இதில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. இதை கூட நம்ம சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு அல்லது குழம்புல ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு ஒரு அடியில் வந்துட்டு சல்லடை மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதுக்கு மேலே நான் ஒரு வெயிட் வச்சிட்டோம்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும். 1/2 hour 1 hourக்குள்ளார தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை நான் செஞ்சு அடுத்த நாளே யூஸ் பண்ணிட்டேன். இது ரொம்ப நாள் வைக்கலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை. பட் கடையில் வாங்குகிற டோஃபோவை விடவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.